ஹலோ நண்பா, வெல்கம் டு கிரிக்னிட்டோ. விராட் கோலி மீண்டும் இந்திய டெஸ்ட் கேப்டன். ரோஹித் தொடர்ந்து செய்யும் தவறு பரபரப்பான களம். ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய டெஸ்ட் அணி முதல் முறையாக SENA சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. இதற்கு அடுத்து 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியை வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. டெஸ்ட் கேப்டனாக ரோஹித் சர்மாவின் திட்டங்கள் களத்தில் மிகவும் சுமாராக இருப்பதாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் அபாரமாக விளையாடி பெரிய சதம் அடித்த டீன் எல்கருக்கு ஷார்ட் பந்து வியூகத்தை ரோஹித் சர்மா பயன்படுத்தவில்லை. மேலும் மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு முக்கிய பந்து வீச்சாளர் வைத்து துவங்கவில்லை. இதே மாதிரியான தவறை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் டிராவிஸ் ஹெட்டுக்கு எதிராகவும் கேப்டனாக ரோஹித் சர்மா செய்தார். ஷார்ட் பந்தில் பலவீனமான டிராவிஸ் ஹெட்டுக்கு அந்த நேரத்தில் அவர் 80 ரன்களை தாண்டிய பிறகு அப்படியான பந்துகளை வீச வைத்தார். வெள்ளை பந்து போட்டிகளில் குறிப்பிட்ட ஓவர்கள் வீசி முடித்தால் போதும் என்பதால் அதனுடைய திட்டங்கள் மற்றும் கள வியூகங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் ரன் தேவை அதிகமில்லாத டெஸ்ட் கிரிக்கெட்டில் விக்கெட்டை கைப்பற்ற மிகுந்த பொறுமையும் சிறப்பான திட்டம் மற்றும் வியூகங்கள் தேவைப்படும். இதில் ரோஹித் சர்மா கேப்டனாக பின்தங்கியே இருக்கிறார். இந்த நிலையில்தான் மீண்டும் விராட் கோலி இந்திய டெஸ்ட் கேப்டனாக வர வேண்டும் என்கிற குரல்கள் இந்திய கிரிக்கெட் தாண்டி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பிட்ட 4 வருடங்கள் விராட் கோலி இந்திய டெஸ்ட் அணியை வழிநடத்த வேண்டும் என்றும் கேட்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்திய டெஸ்ட் கேப்டனாக அவரே மிக வெற்றிகரமானவராக இருக்கிறார். வெளிநாடுகளில் டெஸ்ட் போட்டியை மட்டும் இல்லாமல் தொடரையும் கைப்பற்ற முடிந்த கேப்டனாக அவர் ஒருவரே இருந்தார். களத்தில் பந்து வீச்சாளர்களை ஊக்குவித்து சிறப்பான திட்டங்களை வகுத்து விக்கெட்டை வீழ்த்த கேப்டனாக அவர் எப்பொழுதுமே துடிப்புடன் இருக்கக்கூடியவர். அவருடைய இந்த பண்பு ரோஹித் சர்மாவுக்கு குறைவாகவே இருக்கிறது. தற்பொழுது ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவிக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.